யூஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டிசிப்ளினாக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, வட்டி வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகிறது தான் வந்து காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பவுண்டிங் அப்படின்றது லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம எஸ்ஐபி பண்ணுறத வந்து காம்பவுண்டிங் ஆகுதுன்னு சொல்லலாம். ரெகுலராக வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து எஸ்ஐபி பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து காம்பவுண்டிங் ஆகுறது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஒரு டிஜிட்டல் கோல்டில் நம்ம ஒரு எஸ்ஐபி வந்து பண்ணுறத வந்து ஒரு காம்பவுண்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் ஹொரிசான், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி லாங் டேர்மில் ஒரு டிசிப்ளினாக எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி குவார்ட்டர்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. கிரியேட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். இப்போ ஒரு நல்ல ரிச்சாக இருக்கிறவங்க, ப்ராப்பராக மணியை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலரியை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மினிமம் ஒரு 2 இன்கம் ஸ்ட்ரீமாவது அவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சேலரியை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது, ஒரு ஜாப் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மணி ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் ரொம்ப ஒரு முக்கியமான பிரின்சிபல். நம்மளோட மணியை எப்படி நம்ம அலோகேட் பண்ணணும், நமக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிஸ்னஸ் பில்ட் பண்ணலாம், ஒரு பேசிவ் இன்கம் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெலாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணணும். ஒரே ஒரு வருமானத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். நம்ம அந்த ஜாப் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்படும். ப்ரொடெக்ட் யுவர் மணி வித் ப்ராப்பர் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பராக வந்து மணியை வந்து மேனேஜ் பண்ணாதவங்க பண்ணக்கூடிய தப்பு வந்து டெப்ட்டில் போய் கடனில் போய் வந்து மாட்டிக்குவாங்க. ஸோ உங்களோட அசட்ஸை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த மணியை வந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு லாங் டேர்முக்கு அடுத்து உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் அதை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்கணும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்ட் இயர்லி. நீங்கள் எந்த அளவுக்கு இயர்லியாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு காம்பவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். உங்களோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 வயசில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 50 வயசில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது.